சாதாரண பிள்ளைகள் ஓட்டுக்கு ₹1 கொடுக்கல, வாக்குக்கு ₹1 கொடுக்கல. எல்லாம் சின்ன சின்ன பசங்க, யாருக்கும் தெரியாது. ஒரு அமைச்சர் மகன், அவருடைய மகன், முதலமைச்சர் வாரிசு, இதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன பசங்க. மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தான், அது வர வச்சு இந்த சின்னத்தை எடுத்துட்டான். 8வது பெட்டி 7வது பெட்டியில இவன். ஆனா என்னை தேடி, இந்த எளிய பிள்ளைகளை தேடி 36 லட்சம் பேர் வாக்க போட்டு 3வது வரை கட்சியாக்கி அங்கீகாரம், ரிஜிஸ்டர், நாட் ரிஜிஸ்டர் பார்ட்டி, ரெகக்னைஸ் பார்ட்டி ஆகினா. பதிவு செய்யப்பட்ட கட்சி அல்ல, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. சீமானோட வார்த்தைகளை நீங்க சாதாரணமா எடை போடவே கூடாது. அப்துல் கலாம் கூட சொல்லுவாரு, டோன்ட் ஜட்ஜ் a book by its coverன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இலங்கையில போர் நடந்துட்டு இருக்கிறப்போ மீனவர்கள் இங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ சீமான் சொன்ன வார்த்தை, என் மீனவனை தொட்டா நான் மாணவனை தொடுவேன். சின்ன கட்சி நாம் தமிழர் கட்சி தொடங்க கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டம் 2 முறை போனாரு. அன்னைக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை இலங்கைக்குள்ள பல தாக்கத்தை ஏற்படுத்துங்க. இலங்கையில இருந்து வந்த விமானத்துல ஒரே ஒருத்தன் யங்ஸ்டர்ஸ் இல்ல. ஏன்னா பயம். பேனா நீ வச்சு பாரு, நான் உடைக்கல என்னன்னு நீ கேளு. பேனா வைக்கல, பறந்துரு விமான நிலையம். இன்னைக்கு வேலை நடக்கல. அதெல்லாம் அடுத்து ஹரிதாப்பட்டியில சத்தியமணி சொல்றேன், இங்க அது வராது, டங்ஸ்டன் இங்க வரல. இப்போ இதெல்லாம் தாண்டி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கிறப்போ எல்லாரும் அந்த போராட்ட கலைச்சிட்டு இருக்காங்க காவல்துறை. அப்ப என்ன பண்றாங்க, நான் சப்போர்ட் பண்ண நடிகர்கள், அதை பண்ண நடிகர்கள், சாப்பாடு கொடுத்த நடிகர்கள், நாங்க தான் இதை ஒருங்கிணைத்து நடத்தணும்னு சொன்ன நடிகர்கள் ஓடிட்டாங்க வீட்டுக்கு. எங்க சார் போயிட்டீங்கன்றப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இதோ அங்கதான் போயிட்டு இருக்கோம், அங்கதான் பார்க்க போறோம், என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம் சொல்லிட்டு ஓடி ஒளிஞ்ச நடிகர்கள் மத்தியில ஒரு வீரம் வரான் கப்பல்ல. எப்படி வரான், ஏதோ ஒரு வழியா பூண்டு கப்பல்ல ஏறி உணவு பொட்டலங்களை தூக்கிட்டு நடு கடல் வழியே பீச்சுக்கு நடுவுல நின்னான். ஏன்னா ரோடெல்லாம் பிளாக், யாரும் போகவே முடியாது. ஒரே ஒரு வீரன் இறங்கி அந்த மக்களோட மக்களாக நின்னவர் சீமான். சும்மாதான் நீங்க இடம் போடக்கூடாத வார்த்தை. இன்னைக்கு நாம் தமிழர் நினைச்சா SIR நடத்த முடியாது, எந்த எலெக்ஷனும் நடத்த முடியாது. அந்த அளவுக்கு வலிமையான ஒரு போர்ஸை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி நிற்குது. அப்பதான் மக்கள் என்ன பண்ணணும், இதை பார்க்கணும். புரிஞ்சு சீமான் தான் நமக்காக பேசுறான். அவன் பக்கம் போய் நிக்காம இவன் நாடகம் நடத்திட்டு இருக்கிறவன், கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவன், நடிக்கிறவன், அடிமையா இருக்கிறவன், இவனோட எல்லாம் நான் நிக்கணும்ன்றத புரிஞ்சுக்கணும். இந்த விவகாரம் நீங்க என்ன பண்ணாலும் SIR நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியும், நடந்துட்டு இருக்குதுன்றது தெரியும். ஒருவேளை இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வரக்கூடிய தேர்தல்ல, இல்லைன்னா 29 தேர்தல்ல தமிழ்நாட்டை யாரும் காப்பாற்றவே முடியாது. கண்டிப்பா, முக்கியமா தமிழர்களின் நிலை அதோகதி அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல ஒரே ஒரு போப்பு தான், ஒரே ஒருத்தர் தான் நமக்கு ஒரு பக்கபலம்.